தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவ அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தியானது மார்க் நற்செய்தி 2 அதிகாரம் 13 முதல் 17 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். அவர் இயேசு தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை அழைப்பது பார்க்கணும். என்னை பின்பற்றி வா. அப்படி என்றால் உன்னையும் என்னையும் தெய்வம் தனிப்பட்ட முறையில் தான் அவர் அழைக்கின்றார். வா, கூட்டத்தோடு அல்ல, நீ கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்வதல்ல, தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைப்புதான் வா என் பின்னால். அப்போ நீயும் நானும் இயேசுவின் பின்னால் இருக்கின்றோம். எந்த அழைத்தல் நாம் பெற்றிருக்கின்றோமோ, துறவற வாழ்க்கை அழைப்பு பெற்றிருக்கிற நான் இயேசுவை பின்பற்றி நான் போக வேண்டும். இல்லற வாழ்க்கையில் அழைப்பு பெற்ற நீங்கள் இயேசுவை பின்பற்றி நீங்கள் போக வேண்டும். அப்போ நீங்களும் நானும் எந்த அழைப்பு பெற்றிருக்கணுமோ அந்த அழைப்புக்கு ஏற்றபடியே இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும் ஒழிய உலகத்தையோ மற்ற மனிதர்கள் அல்ல. சிந்தித்து பார்ப்போம். நான் இதுவரைக்கும் யாரை பின்பற்றி கொண்டு இருக்கின்றேன், இதுவரைக்கும் யாரை பின்பற்றி வாழப் போகின்றேன்? சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். ஆண்டவரே, உன்னை மட்டுமே நான் பின்பற்றி வாழக்கூடிய சக்தி எனக்கு தந்தரில்லம் என்று சொல்லிட்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, உன்னை பின்பற்றக்கூடிய கிருபையும் சக்தி எனக்கு தந்தரலும், தைரியத்தையும் எனக்கு தந்தரலும். அதன் வழியாக இந்த உலகத்தில் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவை நன்னையே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.